ஸ்துதிக்கிறவா. ஆசீர்வாதமான மாலை பொழுது அனைவருக்கும் எங்களுடைய சுகமளிக்கும் ஆராதனை நேரலையாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த மாலை பொழுதிலே நாங்கள் அனைவரும் எங்களுடைய ஆராதனையை நாங்கள் ஆரம்பிக்க முன்பதாக நாங்கள் செபிக்க போகிறோம். விசேஷமாக நேரலையாய் இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் ஆர்வமாக இருக்கிறார், ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் என்னோடு கூட இந்த நேரத்தில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்னோடு கூட உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்க. இந்த மாலை நேரத்தில் ஒரு சில வினாடி நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். உங்களுடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வியாபகர். இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர்களோடு பேச போகிறார், ஆண்டவர்களோடு இடைப்பட போகிறார். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இடைப்பட போகிறார். ஆமாம், இந்த மாலை நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான எதிர்பார்ப்புகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள், இந்த பதிலில்லாத கேள்விகள், இவைகளை குறித்து நீங்கள் சிந்திங்க. இந்த மாலை பொழுதில் தேவன் இந்த ஆராதனை மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் ஆண்டவங்களோடு பேசுவது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு விடுதலை, ஒரு மாற்றத்தை, ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆகையால் இந்த ஆராதனை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்க போகிறோம். நாங்கள் எதிர்பார்ப்போடு கூட நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான இந்த ஆசீர்வாதமான இந்த நேரத்துக்காக. கர்த்தாவே, இந்த நாள் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பம், ஒரு மாற்றம், ஆண்டவர் ஒரு சுகம், ஒரு அற்புதத்தை காண்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. அப்பா, இந்த காணொலியை நேரலையாய் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, வியாதியோடு பிரச்சனைகளோடு தகப்பனே சுவாமி, ஆண்டவரை வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டவரை தகப்பனை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு தேவன் இந்த மாலை நேரத்தில் இடைப்படுவீராக. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் செலவழிக்கிற இந்த நிமிடங்கள் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமைகள் மத்தியிலே கிரியை செய்வதாக. இந்த மாலை பொழுதில் ஆண்டவரே, அப்பா, இந்த ஆராதனை உடைய கரத்தில் முழுமையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நேரலையாக கூட எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நானும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றேன். நீங்கள் இருக்கிற இடத்தில் ஆண்டவருக்கு துதிக்க, ஆண்டவரை பாட உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். தேவன் எங்களுடைய சூழ்நிலையில் பார்க்கிறோம், அவர் பெரியவராயிருக்கின்றார். நீங்கள் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு என்ன சூழ்நிலை உங்களுடைய சுற்றுவட்டாரத்தில் இருந்தாலும் தேவன் பெரியவராயிருக்கின்றார். அவரை நம்பி இருப்பவரை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எனவே அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அவரை துதித்து பாடுவோம். போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதரை
தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நாம் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நாம் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பன் உன்னை வெறுத்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பன் உன்னை வெறுத்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஒரு சில வினாடிகள் உடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் தேவனிடத்தில் சொல்லுவோம். சுகம் உம்மில் உண்டு சுவாமி, எனக்கு பலன் உம்மில் உண்டு என் தெய்வமே. நீரின்றி நான் இல்லை சுவாமி. ஓ நீரே எனக்கு பலனாயிருக்கும் சுவாமி, நீரே எனக்கு சுகத்தை தருகிற தேவனாயிருக்கும் சுவாமி. என்னுடைய சூழ்நிலையை பார்க்கிலும் நீர் பெரியவராயிருக்கும் சுவாமி. உமக்கே எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகின்றோம், நாமத்தை உயர்த்துகின்றோம் சுவாமி. நீர் துதிக்க பாத்திர, நீர் மகிமையின் பாத்திரர் சுவாமி. உம்மை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் நீர் கைவிடவும் மாட்டீர், விட்டு விலகவும் மாட்டீர் சுவாமி. உம்மில் மட்டுமே எமக்கு சுகம் உண்டு, உம்முடைய வாழ்க்கைக்கு பலன் உம்மில் மட்டுமே உண்டு. உம்மை துதிக்கின்றோம் சுவாமி. என் வாழ்நாள் ஒவ்வொரு நாட்களிலும் சுவாமி நான் உம்மை பிரியாமல் உம்மோடு கூட வாழ எனக்கு கிருபை தாரும் சுவாமி. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும்
ரட்சிப்படைவதற்கு பாவம் சுமந்து தீர்த்தீர். நான் உம்மை நேசிக்கிறேன். என் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். இந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்லப் பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்லப் பெயரை. வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக. வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். நான் நேசிக்கிறேன் சுவாமி. எந்த எந்த உயிரை பார்க்கிலும் உம்மை நேசிக்கின்றேன் சுவாமி. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஹalleluya. பிதாவே, ஆம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் மகத்துவமானவர் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை நீ நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நேசித்தவர் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுதே நீர் எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே. எங்களை தேடி வந்த அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ வேண்டும், நாங்கள் உயிரோடு இருக்க வேண்டும், நாங்கள் ஜீவிக்க வேண்டும், நித்தியத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்கிறதற்காகவே கர்த்தர் நீர் இந்த பூமியில் வந்து மரித்தீர் ஆண்டவரே. இயேசுவே, இதோ உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளையும் கர்த்தர் ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய போகிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருடைய வாழ்க்கையை நீர் ஆண்டவரை மாற்றப் போறமைக்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. தீர்வு இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நல்ல தீர்வை கொடுக்க போறமைக்காக நன்றி. எங்களுடைய தேசத்தை நீர் ஆண்டவரே சுகமாக்குறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே இப்பொழுதே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் செய்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிறீர், அவைகளை விடுதலை செய்கிறீர், சுகப்படுத்துகிறீர் ஆண்டவரே. இப்பொழுதுமாய் கர்த்தாவே, எங்களோடு கூட இணையதளத்தின் மூலமாக நேரலையாக எங்களோடு இணைந்திருக்க எங்கள் நண்பர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை யாரெல்லாம் ஆண்டவரே ஆர்வத்தோடு வாஞ்சியோடு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு உம்முடைய ஆண்டவரே இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அது இன்றே நடக்கும்படியாய் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய நாமம் இன்றைய நாளில் மகிமைப்பட போறமைக்காக நன்றி. நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே
அற்புதத்தை செய்து ஆண்டவரே இந்த நாளே எங்களுக்கு பதில் கொடுக்க போறமைக்காக நன்றி. விசேஷமாக நான் ஜெபம் பண்ணுகிறேன், என்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரே இணையதளத்திலே பார்த்து கொண்டிருக்கிற நேரலையாக இருக்கிற எங்களுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இலங்கை தேசத்துக்காக ஒரு விசை மனம் இறங்கும்படியாக இதோ திறப்பில் இருந்து கதறுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக கர்த்தர் இயேசுவே ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசத்தின் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை சுகப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வியாதியிலிருந்து கர்த்தாவே ஜனங்களை விடுவியும், சுகப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே ஒரு பதிலை கொடுக்கும்படியாக எங்கள் இலங்கை தேசத்தின் ஆண்டவரே தகப்பனே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போறமைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும், ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். நாங்கள் கேட்கிற செய்திகளிலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த இரவு வேளையிலே நீர் செய்கிறமைக்காக நன்றி. ஜனங்கள் அநேக சுகமாகிறதை நாங்கள் கேள்விப்பட போகிறோம், அநேகர் விடுதலையாக போகிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் இந்த ஆராதனையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே தொடக்கம் முதல் இறுதி வரை எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. Amen. Right. ආශිර්වාදලා හැන්දෑවක තාමත්ව සන්තෝෂයි. නැවත වාරයක් අගහරුවාදා දවසක දෙවියන් වහන්සේගේ ගෘහයෙන් ඔබ ඉන්න ස්ථානට දෙවියන් වහන්සේ අපිට එන්න දී තිබෙනා වූ කරුණාව ගැන. ஆசீர்வாதமான மாலை வணக்கம். இன்னொருமாக செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுடைய வீட்டுகளிலே சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். එමෙන් දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන කෙනා කිසි දවසක ලැජ්ජාවට පත්වන්නේ නැහැ කියා බයිබලයේ කියා තිබෙනවා. வேதம் சொல்லுகிறது எங்களுக்கு தேவனை நம்புகிறவனை தேவன் ஒரு நாளும் வெட்கப்படுத்துவது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. පාස විනෝද් මම මේ ස්ථානට එන්නට පෙර විනාඩි 10ක් එක්කෙනෙක් ජූල කයිල මාත් එක්ක කතා බහ කරා. அப்படியாக நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாக 10 நிமிடத்துக்கு முன்பதாக ஒரு தம்பதியினர் என்னிடத்தை வந்து சந்தித்தார்கள். ඔවුන්ගේ සිතේ ආසාවක් තිබුණලු ඔහුන්ටම කියලා නිවසක් ගන්න. அப்படியாக அவர்களுடைய இருதயத்திலே ஒரு ஆசை இருந்ததாம் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு வீடை வாங்குவதற்கு. එමේ මගේ හදට යහුම්කම් දෙන්නා වූ සමහරක් කටිය ඔබටත් එක එක ආකාර හොඳ ආසාවන්ත වෙනවා. அப்படியாக என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கிற உங்களுக்கும் கூட ஒவ்வொரு ஆசைகள் இருக்கலாம். ගොඩක් කට්ටිය ආසාවන් තිබුණාට රවි ඒවා ඉෂ්ට වෙන්නේ නැහැ බො මිනිස්සුන්ට. அநேகருக்கு ஆசைகள் இருந்தாலும் அவைகள் நடப்பதில்லை. ගීතාවලිය 37:4 කියනවා. அப்படியாக අපේ ගේ ගන්ට අවශ්‍ය කරන ඔක්කොම දේවල් ටික දැන් සම්පූර්ණ වෙලා. அப்படியாக நாங்கள் வாங்க இருக்கிற அந்த வீட்டுக்கான எல்லா காரியங்களும் நிறைவேறியது என்று சொன்னார்கள். මේ අභියෝගාත්මක යුගයේ දෙවියන් වහන්සේට පුළුවන් දෙවියන් වහන්සේ කෙරේ අදහන සෙනගට ඔහුන්ගේ සීන සැබෑ කර දෙන්න. இந்த சவால்கள் நிறைந்த காலகட்டத்திலே தேவனுக்கு முடியும். தேவனை நம்புகிற ஜனங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்ய. ඔබේ බලාපොරොත්තු සුවයද උන්වහන්සේට පුළුවන් එක ඉෂ්ට කරන්න. நீங்கள் சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ජීවිතේ යම් කිසි පොරබැදීමකින් ජයත් ලබා ගන්නට උන්වහන්සේ කරලා දෙන්න පුළුවන්. வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்திலே வெற்றி பெறுவதற்கு தேவன் உதவி செய்வார். ඔබේ බලාපොරොත්තුව යම් කිසි දෙයක් ආරම්භ කරන්නද ඒට අවශ්‍ය කරන වටපිටාව වාතාවරණය උන්වහන්සේට ඇති කරලා දෙන්න පුළුවන්. உங்களை ஏதாவது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் புதிதாக என்று நினைக்கிறீர்களா? தேவனுக்கு முடியும் அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பது. එනිසා කවදාක්වත් දෙවියන් වහන්සේ කෙරෙහි පාස විනෝද අදහන සෙනග ලැජ්ජාවට පත්වන්නේ නැහැ. அதாவது தேவனை நம்புகிற எந்த ஒரு ஜனமும் வெட்கப்பட்டு போவதில்லை. තව එක බයිබල් පාදයක් ගීතාවලිය පොතෙන් තමයි මම දිගටම දේශනා කරමින් සිටියේ අගහරුවාදා බදාදා සිකුරාදා. அப்படியாக நாங்கள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து வருகிறோம். Psalms 23 and verse 6. அதாவது சங்கீதம் 23 6வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். Can you please read verse 6 for us? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Something is going to follow you all the days of your life, he said. ஏதோ ஒரு காரியம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை தொடரப் போகிறது. What's it? ඔගේ බයිබලේ එක තියෙනවද මන් දන්නේ නැහැ. මගේ එක නම් තිබ්බා. What is going to follow you all the days of your life? நன்மையும் கிருபையும். goodness and Amen. එනම් මේන්න දෙවියන් වහන්සේගේ ගෘහේ අපි ඔබට කියනවා උන්වහන්සේගේ යහපත්කම, උන්වහන්සේගේ විශ්වාසවන්තකම நித்திரம் ඔබේ පිටිපස්සෙන් එන්ට යනවා. எங்களுடைய வேதத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது தேவனுடைய நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடரப் போகிறது. Amen. සුගන්‍යා ජොනා බොයි ඒ ස්ථානේ කියන්නේ surely confidence එක කියන්නේ.
இந்த இடத்துல சொல்லப்படுகிறது நிச்சயமாக என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல உறுதியாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. සැකයක් නැතුව කියන්නේ. அந்த இடத்துல சந்தேகமே இல்லை. මේක මේ ස්වීප් ටිකට් එකක්වත් මේ අශ්වරේස් එකක් දානවා වගේ නෙමෙයි. මේක ෂුවර් ඒවා ෂුවර් නෑ. මේක ෂුවර් හිට් එකක්. அப்படியாக நாங்கள் பார்க்கிறோம் அநேக சீட் இழப்புகள் மற்றது குதிரை பந்தயம் போல சுவர் இல்லாத அதாவது நிச்சயம் இல்லாதது போல அல்ல. ஆனால் இது சுவரான ஒரு காரியம். Surely God's goodness will follow me. நிச்சயமாக தேவனுடைய நன்மையும் கிருபையும் தொடரும். පුංචි උදව්වක් මට කරන්න. எனக்கு ஒரு சிறிய உதவி ඔබ செய்யுங்கள். කොහේ සිටියත් කොහෙද ලාගෙන හිටියත් நீங்க எங்க இருந்தாலும் எங்க இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் පුළුවන් එක අතක් ඉහළට ඔස්සවලා. ஒரு கரத்தை மேலாக உயர்த்துங்கள். දැන් ඔබ මා සමග මේ ඇදහිල්ල ප්‍රකාශනය කරනවා. என்னோடு கூட இந்த விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். Surely God's goodness will follow me all the days of my life. நிச்சயமாக நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுங்கள். Surely God's goodness will follow me all the days of my life. நிச்சயமாக கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். I want you to believe it right now. நீங்கள் அதை விசுவாசியுங்கள். It's going to follow you. அது உங்களை தொடர போகிறது. It's going to follow you. அது உங்களை தொடரும். It's going to follow you. அது உங்களை தொடரும். What's going to follow you? என்ன தொடரும்? The goodness of God. நன்மையும் கிருபையும். Now as our team would begin to sing a beautiful chorus to you, இந்த நேரத்தில் எங்களுடைய குழுவினர் ஒரு பாடலை பாட போகுது. catch the words and start believing that the goodness is going to catch you. அதாவது அந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். அந்த தேவனுடைய நன்மை உங்களை தொடர போகிறது, உங்களை பிடித்துக் கொள்ள போகிறது. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே. Amen. ஆராதிப்பே. Yes, Lord, we worship you. ஆராதிப்பே. செயல்படுகிறேன் இந்த இடத்திலே. ஆராதிப்பே. Yes. ஆராதிப்பே. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே. ஆராதிப்பே. ஆராதிப்பே. செயல்படுகிறேன் இந்த இடத்திலே. ஆராதிப்பே. ஆராதிப்பே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே. நீரே பாத்திரரே. Yes, you are. ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே. நீரே பாத்திரரே. ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே. நீரே பாத்திரரே. ஓ வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே. நீரே பாத்திரரே. Amen. Amen. Even as the Holy Spirit is leading us, we want to pray. There are many of you who are troubled right now. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானோட வழிநடத்தல் படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த இடத்துல அநேகர் குழப்பம் அடைந்து கலக்கம் அடைந்து இருக்கிறீர்கள். This trouble has caused you to come into a place like you are tormented about life. இந்த கலக்கமானது உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியாக ஒரு குழப்ப சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கிறது. So the devil wants to torment people. பிசாசானவன் ஜனங்களை வதைக்க வேண்டும். Rather than to minister to yaksha kamathi. அதாவது ஜனங்களை வதை பண்ணுவதற்கு அவனுக்கு விருப்பமாய் இருக்கிறது. Samara kattiyoba vada vidagin inne. சிலர் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வதைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். You can't sleep, you can't eat, you're so tortured, your mind is troubled. சிலர் இருக்கிறீர்கள்
உங்களுக்கு சரியாக தூக்கம் வருவதில்லை, சரியாக சாப்பிட முடியாது. உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக ஒரு வதைப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. I'm hearing this Bible verse, Brother Ravi, Luke 4:18 and 19, where Jesus said, "The Spirit of the Lord is upon me to set the captive free." அப்படியாக லூக்கா 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொன்னது போலவே பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக. Oh, when the anointing is released, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. the evil thoughts, the demon forces will have to leave. பிசாசானவனுடைய வல்லமைகள், பிசாசானுடைய சிந்தனைகள் இப்பொழுது வெளியேறும்படியாக. Are you tormented? Do you know somebody who is going through a difficult time where they are tormented? அப்படியாக சிலர் கஷ்டமான சூழ்நிலையிலே போயிருக்கும் பொழுது அவர்கள் மிகவும் வேதனையோடு போய் கொண்டிருக்கிறார்கள். In about a minute or so, I'm going to invite our senior pastor of the Tamil ministry to come and prophesy and declare the word of the Lord over you people, and you're going to be released. அப்படியாக இன்னும் சில வினாடிகளில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எங்களுடைய தமிழ் சபையின் போதகர் இந்த இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக இந்த சூழ்நிலைக்கு மேலாக பேசும்படியாக. There's somebody who is watching me the last couple of days. You have been taking so many Panadols. அப்படியாக நீங்கள் இந்த இடத்திலே எங்களை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கடந்த காலங்களில் எங்களோடு இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு நாளைக்கு अनेक பெனடோல் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். Your family members have told you don't do it, but you have said I can't bear the pain, my mind is tormented, I'm taking this. அப்படியாக உங்களுடைய குடும்பத்தினர் சொல்லியிருக்கார்கள் வேண்டாம் என்று, ஆனாலும் நீங்கள் அதை கேட்காமல் செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அப்படியாக ஒரு வேதனைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறபடினால் I want you to have faith tonight. இந்த நாளில் நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நாங்கள் Surely goodness and mercy will follow you. நிச்சயமாக தேவனுடைய நன்மையும் கிருபையும் தொடரும். As this man of God begin to pray, you are going to be delivered. தேவனுடைய மனுஷன் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் முற்றிலுமாக விடுதலையாக போகிறீர்கள். You must believe. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You must believe. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Has the enemy tormented you? பிசாசானவன் உங்களை வேதனைப்படுத்தி Is your mind troubled? அப்படியாக உங்களுடைய மனசு அப்படியாக வேதனைப்பட்டிருக்கலாம். Some of you said I can't lift my head, I feel so troubled. அப்படியாக சிலர் சொல்கிறேன் என்னுடைய தலை தூக்க முடியாத நிலைமையில் இருக்கிறது, அவ்வளவுக்காக என்னுடைய வேதனை. Some of you said I can't go to sleep, I'm so troubled. அப்படியாக நீங்கள் சொல்கிறீர்கள் சிலர் என்னுடைய வாழ்க்கையில் சரியாக நித்திரை செய்ய முடியவில்லை, அப்படியாக நான் வேதனைப்படுகிறேன். Some of you saying I can't work, I'm so troubled. எனக்கு வேலை செய்ய முடியாமல் இருக்கிறது, அவ்வளவாக நான் வேதனைப்படுகிறேன். But hear what the Lord is saying. இப்பொழுது தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், I will set you free today. நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். අමමවාද නිදහස් කරනවා. நான் இன்று உன்னை விடுதலை ஆக்குவேன். සියලු සාතනික බන්ධන වලින්, எல்லா பிசாசனுடைய கட்டுகளில் இருந்தும், යක්ෂයාගේ බැඳුම් වලින්, பிசாசனுடைய கட்டுகளில் இருந்தும், ස්වාමින් වහන්සේගේ නොවන සිතුවිලි අදහස් වලින්, தேவனுக்கு பிரியமில்லாத அதாவது சிந்தனையிலும் இருந்து උන්වහන්සේ අද ඔබව නිදහස් කරන්නට தேவன் යනවා. உங்களை விடுதலை செய்ய போகிறார். අදයි ඔබ නිදහස් වෙන දවස. இன்றுதான் நீங்கள் விடுதலையாக போகிற நாள். අද ඔබ නිදහස් වෙන දවස. இன்று நீங்கள் விடுதலையாக போகிற நாள். I want you to believe. நீங்கள் விசுவாசிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். I want you to believe. நீங்கள் விசுவாசிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். Just sing that chorus again, Nanga, for us. You are here, and after we sing that chorus, Pastor Vinod, you come and pray over the people tonight. Amen. Yes. எங்கள் நடுவிலே Amen. அசைவாடுகின்றே Arababababababa. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் Jesus. செயல்படுகிறேன் Arabababababa. இந்த இடத்திலே Jesus. ஆராதிப்பேன் Aha. ஆராதிப்பேன் எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றே Yes. ஆராதிப்பேன் Amen. ஆராதிப்பேன் செயல்படுகிறேன் Arabababababa. இந்த இடத்திலே Jesus. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஓ வழி செய்பம் அற்புதம் செய்பம் வாக்கு மாறாத இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே Jesus.
Oriandaraba, Shikiriandaraba, Shia Rababa, Riba Baba, Rikaraba, Shikiriandaraba, Shira Baba, Oriaraba, Shikaraba. Hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்தாவியானவரிடம் கொடுங்க. ஒரக்கரபா ஷிக்கரபா ரியாந்தேரபரபரபா. ஹalleluya hallelujah ரிக்கரரரபா ஷீரபபபபபபபபபா. ஹalleluya hallelujah. இந்த மாலை நேரத்திலே பரிசுத்தாவியானவர் உங்களை பற்றி தான் கூறியிருந்தார். இந்த மாலை பொழுதிலே பாஸ்டர் சொன்னது போல் நீங்க விசுவாசி. ஓரியாந்தர நான் ஜெபிக்கும் பொழுது நீங்க விசுவாசிங்க. ஆண்டவருடைய இருதயத்திலே, உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய சரீரத்திலே, உங்களை சுற்றி ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஹalleluya ரியாரபா ஷிக்கரபபபபபபபா. பிதாவே, ஆண்டவர் இந்த நாளிலே தகப்பனே நீர் வெளிப்படுத்தியதான ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு காண்பித்ததான நம்முடைய பிள்ளைகள் அப்பா இந்த மாலை பொழுதில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, அந்த மன அழுத்தத்திலே ஆண்டவரே தகப்பனே, மனமுடைந்த நிலைமையிலே கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே தகப்பனே, வியாதிகளிலே, பாடுகளிலே, துக்கத்திலே, வேதனையிலே, குழப்ப சூழ்நிலையிலே ஆண்டவரே தகப்பனே சுவாமி உடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் கர்த்தாவே இந்த நேரத்திலே ஆண்டவரே சுவாமி அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். கர்த்தாவே அப்பா உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டீர் ஆண்டவரே. இதோ நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே, அந்த உடைந்த இருதயங்கள் இப்பொழுது சுகமடைவதாக. கர்த்தாவே, அந்த மன அழுத்தத்திலே, குழப்பத்திலே கர்த்தாவே சுவாமி அப்பா கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு கர்த்தாவே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் தொடுவீராக. ஆண்டவருடைய இருதயங்களிலே அப்பா அந்த வேதனைகள் அப்பா சமாதானமாய் மாறுவதாக சுவாமி. அப்பா தகப்பனை, சத்துருவானவன், பிசாசானவன் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஏமாற்றி அவர்களை ஆண்டவரை பயமுறுத்தி கர்த்தாவே இந்த சூழ்நிலைகள் நிமித்தம் ஆண்டவருடைய வாழ்க்கைகளை ஆண்டவர் அழிக்க முயற்சி செய்கிற எல்லா விதமான பிசாசுடைய செயல்களை நான் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அப்புறப்படுத்துகிறேன் சுவாமி. அப்பா பிசாசுடைய பிடியிலே அகப்பட்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் இப்பொழுது கட்டவுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இதோ உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை அடைந்திருக்கிறார்கள். இதோ அவர்கள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அப்பா சரீரங்களிலே வியாதி உள்ளவர்கள், அப்பா தகப்பனை தலை வியாதி உள்ளவர்கள், அப்பா தகப்பனை மன அழுத்தத்திலே அப்பா இருக்கிற வேதனையோடு, துக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வாழ்க்கையை வெறுத்து அப்பா சமாதானம் இல்லாமல் அப்பா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்று அற்புதம் செய்வீராக. கர்த்தர் ஆண்டவரை பேசினீர், இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை தொடுவீராக சுவாமி. இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் சுகத்தை கட்டளையிடுகிறேன். இதோ ஆண்டவர் விடுதலை கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே கர்த்தருடைய விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய பிள்ளைகளை இப்பொழுது சூழ்ந்து கொள்வதாக. இதோ ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேலாக நான் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறேன். இதோ உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஜெயம் பெற போகிறார்கள். எல்லா தோல்விகள் மாறி இதோ இயேசுவின் நாமத்திலே யெகோவா நிசியே எனக்கு ஜெயம் தருகிற தேவன் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. Thank you Jesus. Hallelujah rikarabande. Hallelujah. நன்றி ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை தொட்டதுக்காக. பரிசுத்த ஆவியானவர் உடைய இருதயங்களே இப்பொழுது உடைய சமாதானம், உடைய எதிர்பார்ப்பு, சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே எல்லா துதி மகிமையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். Thank you Jesus. Amen. We are standing in the house of God with confidence based on Psalms 23 verse 6. 23வது சங்கீதம் 6வது வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு உறுதியோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். Confidence that surely goodness and mercy will follow you. நாங்கள் உறுதியாக நாங்கள் சொல்லுகிறது, அதாவது தேவனுடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். In the word surely there is no doubt. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது நிச்சயமா என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. It's an absolute yes. அது உண்மையாகவே ஆமென் என்று சொல்லப்படுகிறது. It's an absolute yes. அது உண்மையாகவே ஆம் என்று சொல்லப்படுகிறது. I told you just before I came, a couple told me how God has granted them their dream, everything set to purchase their house.
அப்படியாக நான் சொன்னது போல ஒரு தம்பதியினர் எப்படியாக தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார், அவர்கள் ஒரு வீட்டை வாங்குவதற்காக எல்லா காரியங்களையும் அவர் தேவன் செய்து முடித்தார் என்பதை. Probably the secret is in giving. அதன் ரகசியம் என்னன்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பதுதான். I'm telling you this very carefully. இதை மிகவும் கவனமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I've seen lots of children of God who do not know how to give God the tithe. அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது எப்படியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு தங்களுடைய தசம பாகங்களை கொடுக்க வேண்டும் என்று. Whenever you don't give the Lord what belongs to God, the tithe, you are robbing yourself of a supernatural blessing. அப்படியாக நீங்கள் சரியாக நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் தசம பாகத்தை கொடுக்காம பொழுது நீங்கள் உங்களுடைய தேவனுடைய சமூகத்திலிருந்து வர்ற உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் திருடிக் கொள்கிறீர்கள். If you are stingy towards the Lord, you will not attract the financial supernatural blessing of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு கஞ்சத்தனமான ஒரு ஜனங்களாக இருப்பீர்கள் சொன்ன தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அந்த இடத்திலே கவர்ந்து கொள்ள முடியாது. Tonight I want to give an opportunity to give to the kingdom. அப்படியாக இந்த இரவு வேளையிலே நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கும்படியாக. Whichever part of the world you are watching, you understand English, but this is a Tamil miracle survey. You understand Tamil. I want to encourage you to invest into this Tamil ministry. This is a good ground. அப்படியாக நான் இந்த இலங்கை தேசத்தில் மாத்திரமல்லாமல் வேறு தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தமிழ் தெரிவீர்கள் சொன்னால் உங்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். நீங்கள் இந்த தமிழ் ஊழியத்துக்கு விதைக்கும்படியாக. This is a good ground to invest. இதுதான் நல்ல நிலமாய் இருக்கிறது நீங்கள் விதைப்பதற்கு. God makes dreams a reality when we display obedience in love and in faith. அப்படியாக நாங்கள் விசுவாசத்தையும் நாங்கள் அன்பையும் அப்படியாக எங்களுடைய கிரிகைகளிலே காண்பிக்கும் பொழுது எங்களுடைய கனவுகளை தேவன் நிஜமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். God is not after your money. தேவன் உங்களுடைய பணத்துக்கு பின்பதாக வருகிறவர் அல்ல. The devil is after your money. பிசாசானவன் தான் உங்களுடைய பணத்துக்கு பின்பதாக வருகிறார். God is after your heart. தேவன் உங்களுடைய இருதயத்துக்கு பின்பாக தான் வருகிறார். You heard what I said? The devil is after your money, not God. பிசாசானவன் தான் உங்களுடைய பணத்துக்கு பின்பதாக வருவான். But God is after your heart. தேவன் உங்களுடைய இருதயத்துக்கு பின்பாக தான் வருவார். It takes heart to give to the Lord. அதாவது அவருடைய இருதயத்தை தான் அவர் கேட்கிறார் தேவனுக்கு கொடுக்கும்படியாக. If you have heart, giving money is easy. அதாவது உங்களுக்கு கொடுக்கும்படியாக இருதயம் இருக்கும் சொன்னால் உங்களுக்கு பணத்தை கொடுப்பதில் see the account number on the screen. உங்களுக்கு காண்பிக்க முடியும் எங்களுடைய வங்கி அதாவது பேங்க் டீடைல்ஸ். I would encourage you to give freely towards the Lord. அப்படியாக நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக தாராளமாக. Maybe you are watching and you say I don't know how to give online. Maybe you know where the church is, you're nearby. Why not you drop in the mornings and say the Lord spoke to me to come and give this offering to the church. அப்படியாக நீங்கள் உங்களுக்கு அறியவில்லை என்ற உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்ன இந்த தகவல்களை எடுத்துக்கொண்டு எப்படியாக ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் என்று சொல்லி உங்களுக்கு முடியும். சபைக்கு நீங்கள் வந்து நாளை காலை முறை நீங்கள் சபைக்கு வந்து உங்களுக்கு முடியும் எங்களுடைய காரியத்தில் உங்களுக்கு கொடுப்பதற்கு. I'm led to pray for your financial blessing right now. உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும்படியாக நான் வழிநடத்தப்படுகிறேன். I see a picture of oil and flowing. அப்படியாக நான் என்னுடைய சிந்தனையிலே வருகிறது ஒரு எண்ணெய் அப்படியாக நிரம்பி வழிகிறதை நான் காண்கிறேன். It's a beautiful oil. The oil is like gold. அந்த எண்ணெயானது ஒரு தங்க நிறத்தை போல இருக்கிறது. I believe it's a sign of prosperity. நான் விசுவாசிக்கிறேன் அது பெருக்கத்தின் ஒரு காரியமாக இருக்கிறது என்று. Together with Pastor Vinod, Brother Ravi and the worship team and those of the others who are praying for this service, I'm getting together with their faith. And I'm going to release God's financial blessing over you. இந்த இடத்திலே ஊழியம் செய்கிறதான போதகர்மார்கள் ஊழியக்காரர்கள் மற்றும் ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறவரோடு விசுவாசத்தோடு நான் சேர்ந்து இந்த இடத்திலே அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மத்தியிலே விடுதலை செய்கிறேன். I see somebody wants to give a big gift to the Lord but you're holding it back. You're afraid, but the Lord is saying you release it. அப்படியாக இந்த இடத்துல ஒரு நபருக்கு பெரிய ஒரு பரிசு நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் அங்கே நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனாலும் அதை பின்வாங்கி கொண்டு இருக்கிறீர்கள். தேவன் சொல்கிறார் அதை நீ கொடுக்கும்படியாக. Wherever you are watching, if it's possible, will you lift up one hand or both hands? நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உங்களுக்கு முடியும் என்று சொன்னால் ஒரு கரத்தை அல்லது இரண்டு கரத்தையும் உயர்த்தி I
I'm going to prophesy into your finances right now. உங்களுடைய பொருளாதாரத்துக்கு மேலாக நான் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்ல And போகிறேன். we prophesy in the name of Jesus. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுவோம். Because you have made the Lord your shepherd. அதாவது தேவனை நீங்கள் உங்களுடைய கர்த்தராக நீங்கள் மேய்ப்பராக Because you have intentionally chosen to give to the Lord. அதாவது நீங்க அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கும்படியாக Because you have not withheld that which belongs to the Lord. அதாவது நீங்கள் தேவனுக்கு உரியதை நீங்கள் பின்வாங்கி வைத்துக் கொள்ளாமல் அதை கொடுக்கிற நிமித்தமாக Because you have displayed generosity towards the things of the Lord. அப்படியாக நீங்கள் உங்களுடைய காரியத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு ஆரம்பித்திருக்கிறீர்கள். Tonight from the house of God we prophesy into your homes, we prophesy into your business, we prophesy into all that you do, and we say may supernatural monies begin to come. அப்படியாக நாங்கள் இந்த இடத்திலே தீர்க்கதரிசனமாக சொல்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் இருந்து இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே வியாபாரங்களிலே இப்பொழுதே தேவனுடைய ஆண்டவருடைய இயற்கைக்கு அப்பாலான பொருளாதாரம் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்திலே வரும்படியாக resources that have been blocked be open in the name of Jesus. வளங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற வளங்களை இயேசுவின் நாமத்தினாலே திறக்கிறோம். The doors that they have been knocking on now we say open in the name of Jesus. தட்டப்பட்டு கொண்டிருக்கிற கதவுகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். I prophesy. நாங்கள் தீர்க்க தரிசனமாக பேசுகிறோம். You will experience. நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். And the flour and the oil will never run out on you. உங்களுடைய மாவும் உங்களுடைய எண்ணெயும் ஒரு நாளும் குறைவுபடாது. In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. Somebody say amen. யாராவது சொல்வீர்கள் ஆமென் என்று. Somebody say I receive it. அப்படியாக நீங்க சொல்லுங்க நான் பெற்றுக்கொள்கிறேன் We என்று. receive in faith. Amen. நான் விசுவாசத்தில் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். What a fantastic thing. எவ்வளவு அபூர்வமான ஒரு காரியம். I'm just trying to put my hand in my pocket to see if I have any money in my pocket. Hey, I have a 10 rupee coin. I thought it was going to be more to give you something. Look at Ravi's smile. He's going to get 10 rupees and he's smiling. See this, amen. I want to have that sort of a faith, amen. I want you to learn this principle, Ravi, amen. இந்த தேவனுடைய கோட்பாடுகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். So you say, you receive everything in faith in the kingdom. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பெற்றுக்கொள்ள எல்லா காரியங்களும் விசுவாசத்தில் தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். A gift for you. Now I'm doing this as a prophetic act. இதை நான் ஒரு தீர்க்கதரிசன நடவடிக்கையாக நான் இதை செய்கிறேன். If I learn one thing is I learn never to be afraid to give to the Lord. நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டிருப்பேன் சொன்னால் அந்த காரியம்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பதில் நான் பயமே இல்லை. I've eaten chili powder and bread. நான் அப்படியாக அந்த பாலும் மிளகாவும் மாத்திரம் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். I've eaten amu piti in the night. அதாவது நாங்கள் பச்சை மாவை சாப்பிட்டு இருக்கிறோம் இரவுகளிலே. Because that's how poor we were. அவ்வளவாக நாங்கள் ஏழ்மை உள்ளவர்களாக இருந்திருந்தோம். But my mother taught me how to give. என்னுடைய தாயார் சொல்லியிருந்தால் எப்படி கொடுக்க வேண்டும் என்று. Amen. ඒකත් ගන්න නිකන් අපරාධ මගේ අතේ තියාගෙන ඉන්න එකනේ. Amen. Amen. Telling you, if you practice what I'm teaching you, you will experience what I'm experiencing. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் போதிக்கிறதை நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம், அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். I think for 2 years I gave my entire salary to the church. நான் 2 வருடங்களாக முழு சம்பளத்தையும் என் சபைக்காக நான் கொடுத்திருக்கிறேன். I was riding a KB 9379 Kawasaki Bajaj at that time. அப்படியாக KB 9739 9739 என்கிற பைசிக்கலை நான் ஓட்டி கொண்டு வந்திருக்கிறேன். When the church was on a building fund, I gave my salary for 2 years. அப்படியாக இந்த கட்டிட நிதிக்காக நான் 2 வருட சம்பளத்தை நான் கொடுத்திருக்கேன் சபைக்காக. I remember some of my friends and people asked, how are you going to live? என்னுடைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படியாக ஜீவிக்க போகிறீர்கள்? They asked me, what about, won't you get married, won't you save the money? அவர்கள் கேட்டிருந்தாங்க, நீ திருமணம் முடிப்பதில்லையா, நீங்கள் பணத்தை சேமிப்பதில்லையா என்று. I've always had this belief, he will look after me. ஒவ்வொரு நாளும் எனக்கு இப்படியாப்பட்ட நம்பிக்கை இருந்தது, அவர் என்னை பார்த்துக் கொள்வார். I'm here 25 years later and I'm telling you, he has taken care of me. 25 வருடங்களுக்கு மேலாக தேவன் என்னை போஷித்திருக்கிறார். Amen. The psalmist says, surely goodness will follow me.
சங்கீதம் சொல்கிறது நிச்சயமாக அவருடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். Surely goodness will follow me. உங்களுடைய அவருடைய நன்மை கிருபையும் தொடரும். Somebody say in faith, it's going to happen to me. யாராவது சொல்வீர்கள் விசுவாசத்தில் அது எனக்கு நடக்கும் It's என்று. going to happen to me. அது எனக்கு நடக்கும் என்று. My faith is like that. என்னுடைய விசுவாசம் அப்படிதான். Sometimes I am preaching the word of faith, and Jonah, while I'm preaching the word of faith, I'm having pictures of faith. It's going to happen to me tomorrow. அப்படியாக நான் விசுவாசத்தின் வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் என்னுடைய சிந்தனையிலே நான் யோசிக்கிறது தான் நாளை தினத்திலே அது நடக்கும் என்று. This is my faith. இது என்னுடைய விசுவாசமாய் இருக்கிறது. I want to pray right now. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். I want to pray very special for the young people. நாங்கள் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண Do me போகிறோம். a favor. ஒரு காரியத்தை எனக்காக If செய்வீர்கள். you're a young person, you're an elderly person watching, and you have young people, they're just in their workplace, very young, they're about to get married or just got married, they're very young, and they're just struggling with life or do not know what to do. We want to pray for them right now. இந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கிற பெரியவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டுகளிலே இருக்கிறவர்கள் திருமணம் முடித்தவர்களாக இருக்கலாம், கிட்டத்திலே அவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். Surely that they will experience goodness and mercy. நிச்சயமாக தேவனுடைய நன்மையும் கிருபையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். I hope you're ready to pray with me. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் என்னோடு கூட ஜெபிக்க ஆயத்தம் என்று. I hope you're ready to pray with me. நான் நம்புகிறேன் நீங்கள் என்னோடு கூட ஜெபிப்பதற்கு ஆயத்தம் என்று. Miracle is about to happen. அற்புதம் நடக்க போகிறது. Miracle is about to happen. அற்புதம் இப்பொழுது நடக்க போகிறது. Miracle is about to happen. அற்புதம் நடக்க போகிறது. Miracle is about to happen. அற்புதம் நடக்க போகிறது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Miracle is about to happen. அற்புதம் நடக்க போகிறது. Lord, tonight in the name of Jesus. பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு We are வேளையிலே prophesying from the house of God into every home right now. உம்முடைய ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு வீடுகளின் மீது நாங்கள் I am தீர்க்கதரிசன வார்த்தைகளை prophesying from the சொல்லுகிறோம். house of God into everyone who is listening the tone of my voice right now. தேவனுடைய சமூகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை Who is troubled and worried about their futures. அப்படியாக வேதனைப்பட்டு இருக்கிறவர்கள், குழப்பத்தில் இருக்கிறவர்கள், Who is எதிர்காலத்தை not குறித்து sure what's going to happen. என்ன நடக்க போகிறது என்பதை We நிச்சயம் prophesy இல்லாதவர்கள், and we speak into their life. அவர்களுடைய வாழ்க்கைக்கு நேராக நாங்கள் We பேசுகிறோம். say in the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது Even சொல்கிறோம். as you choose to surrender and submit your will to the will of the Lord. அப்படியாக உங்களுடைய விருப்பத்தை தேவனுக்கு அதாவது தாழ்மைப்படுத்தவும் அவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் You will experience the goodness of God. தேவனுடைய நன்மையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். In finances. நீங்கள் பொருளாதாரத்திலும், In favor. அதாவது உங்களுடைய தயவிலும், In opportunities. சந்தர்ப்பங்களிலும், In resources. என்னுடைய எல்லா வளங்களிலும் It's going to come to you. அவைகள் வரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில். In Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. The last prayer that I'm going to do tonight is for every one of you who are sick. We're going to pray for you. அப்படியாக சுகவீனமாக இருக்கிறவர்கள் மீது நாங்கள் இந்த இரவு வேளையிலே ஜெபிக்க போகிறோம். This morning my mother called me. இந்த காலை வேளையிலே என்னுடைய தாயார் அழைப்புதல் செய்து சொன்னார். You all love our mothers, isn't it? நாங்கள் எல்லோரும் எங்களுடைய தாயாரை நேசிக்கிறோம். My mother had a few issues. என்னுடைய தாயாருக்கு சில வருத்தங்கள் இருந்தது. My mother had told me, son, I've gone for a test, but this time I'm believing that all my reports will be perfect. அப்படியாக நான் ஒரு பரிசோதனைக்கு செல்லுகிறேன், இந்த முறை நான் விசுவாசிக்கிறேன் எல்லா பரிசோதனை தகவல்களும் சரியாக இருக்கும் என்று. She told me, son, I'm believing that I will not have to take a tablet again. அப்படியாக அவள் சொல்லினார், நான் விசுவாசிக்கிறேன் இதுக்கு அப்புறமாக நான் எந்த ஒரு மாத்திரையும் குடிக்க போவதில்லை என்று. This morning she called me. இந்த காலை வேளையிலே அவர் அழைப்புதல் பண்ணி சொன்னார். And she said, son, I got the reports. அவர் சொன்னார், மகனே நான் என்னுடைய தகவல்களை எடுத்துக்கொண்டேன். She said, the doctors have cleared me everything 100% okay. அப்படியாக வைத்தியர்கள் சொல்லியிருந்தார்கள் எல்லாம் 100% சுகம் என்று. No need of medication again. Amen. ஒரு நாளும் இனிமே மாத்திரைகள் தேவையில்லை என்று சொல்லியிருந்தார். We want to pray for you the same prayer. அந்த ஜெபத்தை தான் நான் உங்களுக்காகவும் செய்ய போகிறேன். Amen. I am going to invite our senior pastor of the Tamil congregation, my good friend Pastor Vinod. He's going to come and pray for you. But before we do that, we're going to sing a song again.
அப்படியாக நாங்கள் இந்த இடத்துல ஜெபிக்க போகிறோம். தமிழ் சபையின் மூத்த ஊழியக்காரர் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும் முன்பதாக நாங்கள் ஒரு பாடலை பாட போகிறோம். Please do me a favor. எனக்கு ஒரு தயவை செய்யுங்கள். Quickly call somebody, quickly text somebody and say they're going to pray for healing. Join the online service. Come on, join the prayer right now. அப்படியாக நீங்கள் சொல்வீர்களா உங்களுடைய நண்பர்களுக்கு இப்பொழுது அவர்கள் சுகத்துக்காக ஜெபிக்க போகிறார்கள், நீங்கள் இந்த ஆன்லைன் சர்வீஸோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்வீர்களா? You see, if you do it, there somebody is going to receive a miracle. நீங்கள் அதை செய்வீர்கள் சொன்னா யாரோ ஒரு நபர் அற்புதத்தை பெற்றுக் If கொள்ள you do போகிறார். it, somebody is going to receive a miracle. நீங்கள் அதை செய்வீர்கள் சொன்னா யாரோ ஒரு நபர் அற்புதத்தை பெற்றுக் Quickly, கொள்ள quickly போகிறார். share it. Tell நீங்கள் somebody. சீக்கிரமாக அதை செய்யுங்கள். So as after we sing, we are going to pray. So before that happens, you can do this. நாங்கள் பாடல் பாடின பின்பதாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நீங்கள் இந்த அழைப்புதலை செய்யுங்கள். Amen. Come, Jara boy, let's sing. Thank you, Jesus. நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆமென். ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த மாலை பொழுதிலே தேவன் உங்களுடைய வியாதியை, நோயை ஆண்டவர் சுகப்படுத்த போகிறார். உங்களுடைய தேவனுடைய நாமம் யெகோவா ராஃபா, அவர்களுக்கு சுகம் தருகிற தேவன். இந்த மாலை பொழுதிலே ஆண்டவர் உங்களுடைய வியாதி எவ்வளவு பெரிய ஒரு வியாதியா இருந்தாலும், வைத்தியர்கள் என்னத்தை சொல்லி இருந்தாலும் நீங்க விசுவாசிங்க. அன்று ஆண்டவர் மார்த்தாவை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. இந்த மாலை பொழுதிலே நீங்க விசுவாசிங்க. உடைய வியாதிகள், உடைய நோய்கள், உடைய வருத்தங்கள் இப்பொழுது சுகமடைய போகிறது. யெகோவா ராஃபா தேவன் உங்களை சுகப்படுத்த போகிறார். இந்த மாலை பொழுதிலே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசிங்க. உடைய வியாதி உள்ள இடங்களுடைய கரங்களை வைங்க, விசுவாசிங்க. நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர், அவர் சுகம் கொடுக்க வல்லவர். ஹalleluya. பிதாவே, இந்த மாலை பொழுதிலே ஆண்டவரே தகப்பனே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் கர்த்தாவே வியாதியோடு, வருத்தத்தோடு, ஆண்டவரே நோய்களோடு, அப்பா வைத்தியர்களாலே கைவிடப்பட்டு கர்த்தாவே சுவாமி பயத்தோடு, சரீரத்திலே இருக்கிற பலவீனங்கள் நிமித்தம் ஆண்டவரே மன ரீதியாய் ஆண்டவரே அப்பா மன அழுத்தத்திலே இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது உடைய தெய்வீக சுகத்தை நான் இயேசுவின் நாமத்திலே நான் விடுதலை செய்கிறேன். ஆண்டவரே தகப்பனே சுவாமி அப்பா, அந்த சீனி வியாதிகள், பிரஷர் வியாதிகள், ஆண்டவரே இருதயத்திலே இருக்கிற வியாதிகள் சுவாமி, ஆண்டவரே தகப்பனே சிறுநீரிலே இருக்கிற வியாதிகள், ஆண்டவரே தலை வியாதி, புற்று நோய்கள், கால் வருத்தங்கள், ஆண்டவரே தகப்பனே சுவாமி நரம்பு வியாதிகள், சதை வியாதிகள், ஆண்டவரே தொல் நோய்கள், இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகம் அடைவதாக. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது அந்த சரீரங்கள் மீது இறங்கி ஆண்டவரே உம்முடைய இரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு வியாதிகளையும் தகப்பனே தொட்டு இப்பொழுது சுகப்படுத்துவீராக. ஆண்டவர் நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நான் விடுதலை செய்கிறேன். இதோ ஆண்டவரே வியாதிகள் சுகமடைந்திருக்கிறது. இதோ ஆண்டவரே நோய்கள் ஆண்டவரே அப்பா சுகமடைந்திருக்கிறது. வருத்தங்கள் மறைந்திருக்கிறது. இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தினதற்காக, விடுதலை செய்ததற்காக கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ராஃபா தேவன் சுகப்படுத்துவீர். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.